இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் என்ன சாப்பிட்டோம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, அதனால் நம்ம டெய்லி ரொட்டீனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மேக்ரோனி தான் வந்து செஞ்சேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஸோ 7:30க்குள்ளேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். அவங்க வந்து 8 ஸ்கூலில் இருக்காங்க. அதனாலே ஸோ எப்போவுமே வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நிறைய வேலைகள் செஞ்சு முடிச்சிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பாசா வந்து வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய வேலை வந்து ப்ராப்பரா செய்ய மாட்டேங்கிறேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போகலையே அப்படின்ற ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் தனியாக தான் கொடுப்பேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து சாதத்திலே வந்து செஞ்ச மேக்ரோனி அதை நான் வேக வச்சிருவேன். ஸோ அதிலே வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டு வராங்க. பொட்டேட்டோ ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். பொட்டேட்டோ ரைஸ் ஆனால் வந்து நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பையன் வந்து சாப்பிட்டா பொண்ணுக்கு வந்து சரியாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு சைட் டிஷ் அது கொடுத்துட்டோன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகலை. அதுக்கு பதிலாக வந்து அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மீன் வந்து குழம்பு தான் செய்யலான்னு வாங்கியிருந்தேன். 100 ரூபா இந்த மீன். ஆனால் வந்து அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணிட்டோன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ண தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வாஷ் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா மீன் வந்து நல்லா தண்ணி போட்டு வச்சிட்டோன்னா அந்த மேலே இருக்கிற செதில்களை வந்து சீக்கிரமாக எடுக்க முடியும். அதனால் தண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த கேப்பில் வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு ஒரு சுட போட்டு ஒரு காஃபி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக வந்து இந்த மாதிரி காஃபி வந்து கொஞ்சம் மழை டைம்லாம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வெயிலாம் இல்லை, இப்போது கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. ஸோ காஃபியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து அப்புறமா வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமாக இது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுட்டோன்னு வைங்களேன், நல்லா வந்து மசாலாவில் ஊறி ஃப்ரை பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மீன் யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து அப்படியே எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணனாலும் நல்லாயிருக்கும், மீன் குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு செஞ்சோன்னா கண்டிப்பாக மாங்காய் போடணும். வீட்டில் மாங்காய் இல்லைன்றதுனால வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால ஃப்ரை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு மீன். இப்போ குழம்பு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரே குழப்பமாக இருந்தது. குழப்பத்தில் நமக்கு கை கொடுக்குற ஒரே குழம்பு எந்த ஒரு குழம்பு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தான் இது. ஸோ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து வெங்காயம், எண்ணெய் போட்டு சீரகம், சோம்பு எல்லாமே போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இது ரெண்டுமே போட்டுட்டேன். ஸோ சூப்பராக வந்து வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நான் வந்து தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு அரைஞ்சி வந்தாலே போதும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்கு சீக்கிரமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இது வதங்கி வந்துடும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சிடலாம். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா சாதமும் வச்சு அதுவுமே வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு சைடு வந்து கடாயை வச்சுட்டோன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே மீனுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி மீன் தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து நேற்று நான் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட எண்ணெய் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படியே வந்து தூக்கி போட முடியாது இல்லையா, அந்தளவுக்கு பெரிய மனசு கிடையாது. அதனால் செகண்ட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவேன். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில் வந்து நிறைய போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக வந்து டீப் ஃப்ரை கிடச்சிடும். மீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஒரு 4 மீனாக வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஒன்றுன்னா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கிறிஸ்பி, அதுக்கப்புறமா மாற்றி போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயமும் வதங்கி வந்துட்டு இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் காய்ச்சிக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணணும். மசாலாஸு அப்புறமா தக்காளி எல்லாமே அதோட பச்சை வாசனை போகட்டும். இது வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சைடு வந்து நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா இந்த வேலையை செஞ்சு முடிச்சோன்னு வைங்களேன், சீக்கிரம் முடிஞ்சிடுவாங்க. குழம்பு வந்து என்ன செய்யணும்னு குழப்பத்தில் இருக்கிறவங்க இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தாங்க ஆகும். இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இருந்துன்னா அது சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்குங்க. தனியாத்தூளுமே சேர்த்துக்குங்க. ஸோ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துட்டு கூடவே தனியாத்தூள் இல்லை காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே வந்து மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் தனியாக எதுவுமே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியுமே வந்து கலந்து இதில் சேர்த்துட்டோன்னு வைங்களேன், சூப்பராக வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பையுமே வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த குழம்பு குயிக்கான குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மீன் போட்டது
நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு சைடு. நல்லா எந்த அளவுக்கு ருசியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா முள்ளு மீனாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அப்படி தான். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நம்ம மாற்றி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் ஃப்ரையுமே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து குழம்புமே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த சைடு வந்து குழம்புமே வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுடணும். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். நல்லா வந்து திக்காக தான் இருக்குது குழம்பு. அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நம்ம சர்வ் பண்ணுறப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். அதுக்குள்ளே இங்கே மீன் ஃப்ரையும் செகண்ட் டிப்போ நான் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இது எடுத்து வச்சுட்டு இன்னொரு ட்ரிப்பு நம்ம மீன் ஃப்ரை போட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னாக சாப்பிட உட்காந்துடலாம். நல்லா சுவாவே இருக்கும். நான் காய் இன்றைக்கி எதுவுமே செய்யலை இல்லையா. இந்த காய் செய்யாத நேரத்தில் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் வந்து கண்டிப்பாக வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணி ஸ்லைசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இது செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எண்ணெயும் பிரிஞ்சிடுச்சு. இந்த சைடு மீன் வறுவல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி சர்வ் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதாங்க. ஸோ சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து காம்பினேஷன் நம்ம செஞ்ச குயிக்கான சட்னி, டொமேட்டோ குழம்புன்னு சொல்லலாம், சாரி, அப்புறமா வெள்ளரிக்காய், மாம்பழம், மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. சுட சுட மீன் வந்து நல்லா பொரிச்ச மீன் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து குயிக்காக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு லஞ்சோடு நான் முடிச்சிடுவேன். வீட்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் ஏதாவது இருந்து அப்புறமா வெள்ளரிக்காய்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக மாம்பழம் இருந்துச்சுன்னா போதுங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லஞ்சு தான். மெயினாக வந்து அந்த மீன் வறுவலுக்காகவே வந்து சாப்பிட்டுடுவாங்க. இந்த வெள்ளரிக்காய், மாம்பழம் எல்லாமே வந்து பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போலவே வந்து மழை பெய்கிற மாதிரி நல்லா கிளைமேட் செம்ம டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நல்லா கிளைமேட் வந்து நல்லா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பொரிச்சு மீன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு 4 மணிக்கு மேலே தாங்க இந்த மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து அப்படியே மேகமாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த சைடு வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. நான் அப்படியே வந்து ஒரு வியூ வந்து ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப வந்து காற்றாகவும் இருந்தது, நல்லா வந்து கருமையாக வந்து வந்துடுச்சு வானமே. ஸோ அப்படியே அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா மழையும் வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் ஒரு பொண்ணு வந்துட்டாங்க, இன்னொரு பையன் வரல. ஸ்கூல்லேருந்து அப்போ தான் வந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து மழை நின்னா மட்டும்தான் வந்து கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நல்லா தான் போயிடுச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அந்த ரெயின் கோட்டை கொடுத்துட்டு நானும் அனுப்பி கூட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அவங்களுமே வந்து ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சேஃப்டியாக. மழை பெய்யும் நம்ம வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது இல்லையா, அதனால் கிளம்பி போயிட்டாங்க. வரப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாப்பா அவங்க ஸ்கூலில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பர்ஃபி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பர்ஃபி நல்லா இருந்தது. ஒரு 5 ருபீஸ் பர்ஃபி நினைக்கிறேன். பர்த்டேக்கெலாம் வந்து ஸ்கூலில் சாக்லேட்ஸ் அலவுடு கிடையாது, அதுக்கு பதிலாக பர்ஃபி கொடுக்கலாம். அப்புறமா இது வந்து பனானா கேக்கு. வரப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பனானா கேக் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நல்லா குண்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப சப்பையாகவும் சைஸில் ரொம்ப சின்னதாகவும் ஆகிடுச்சு. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா 12 ரூபான்னு நினைக்கிறேன். 10 ரூபா இருந்தது, இப்போ 12 ரூபா ஆகிடுச்சு. அங்கே உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். கிடைச்சா நம்மளுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.